நன்மை தீமைகளை தெளிவாக பிரித்தறிந்து நடக்கக்கூடிய வேதம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் சீரான பாதைக்காகவும் உயர்வுக்காகவும் நல்வழிக்காகவும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. மனதில் வேதமானது அவர்களுடைய உள்ளமாக இருக்கின்றது, சத்தியமாக இருக்கின்றது. மனதில் இருக்கக்கூடிய வேதத்தை உள்ளத்தை அவர்கள் அறிய வேண்டும். உள்ளம் என்பது வேதத்தை கொண்டிருக்கின்றது. வேதம் என்பது நன்மை தீமைகளை உங்களுக்கு தெளிவாக அறிவிக்கின்றது. பொதுவாக நாம் நன்மைகளை விரும்புவோம், தீயவைகளும் கெட்டவைகளும் வேண்டாம் என்று விரும்புவோம். சுகாதாரத்தை விரும்புவோம், நோய் கஷ்டங்கள் வேண்டாம் என்றும் விரும்புவோம். எதில் நாம் தெளிவாக பிரிந்திருக்கின்றோமோ அதனை நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அம்சமாக கொள்ள வேண்டும். இப்பொழுது நான் தெளிவாக பிரிந்திருப்பது என்னவென்றால், எனக்கு துன்பங்கள் நிகழக்கூடாது, என்ற துன்பங்கள் நீங்க வேண்டும். தெளிவாக அறிகின்றேன். துன்பங்களும் இன்பமும் சேர்ந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு பக்கம் வலி, ஒரு பக்கம் வலி இல்லை. ஒரு நேரத்தில் வலி, இன்னொரு நேரத்தில் வலி இல்லை. பல நேரங்களில் வலியோடு நான் கலந்து வாழ பழகி கொண்டு விட்டேன். அதன் காரணமாகவும் துன்பத்தோடு கூடிய இன்பத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொருவரும் அப்படித்தான். இவ்விதமாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுடைய துன்பங்கள் நீங்க வேண்டும் என்பதை உள்ளம் அறிவிக்கின்றது, உங்களுடைய வேதம் அறிவிக்கிறது. வேதம் என்பது நன்மை தீமைகளை தெளிவாக பிரித்தறிவிக்கக்கூடிய உள்ளமாக இருக்கின்றது. அந்த உள்ளம் தீமைகளை வெறுக்கும். அதற்கு முன்பாக தீமை எது நன்மை எது என்பதை தெளிவாக உங்களுக்கு பிரித்தறிவிக்கும். நீங்கள் நன்மையை விரும்புங்கள். அங்கு நம்முடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. நன்மை தீமை இந்த இரண்டில் உங்களுக்கு நன்மைகள் வேண்டும். இவை பார்க்கக்கூடிய பொருள்களாக இல்லை, உணரக்கூடிய ஒரு அருளாக இருக்கிறது. நன்மையையும் தீமையையும் ஒரு காலம் உருவத்தின் அடிப்படையில் பொருள்களின் அடிப்படையில் பார்க்க முடியாது, உணர மட்டுமே முடியும். அப்படியானால் அகக்கண் கொண்டு நான் என்னுடைய தீமைகளையும் என்னுடைய நன்மைகளையும் பிரித்தறிகின்றேன். அந்த அகக்கண் உள்ளமாக இருக்கின்றது. அந்த உள்ளத்தில் வேதம் அமைந்திருக்கின்றது. வேதம் உங்களுக்கு நன்மை தீமைகளை பிரித்தறிவித்து நன்மையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், நீங்கள் செயலாற்றுங்கள் என்று கூறவில்லை. நன்மையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், மேலான உங்களுடைய தேவையாக கொள்ளுங்கள். மேற்கொள்ளுங்கள் என்பதனுடைய பொருள் உங்களுடைய மேலான தேவையாக உங்களுக்குள் ஏற்றுக்கொள்ளுங்கள், மேற்கொள்ளுங்கள். மேன்மையானது என்ன என்பதை நான் பொருள் வடிவில் பார்ப்பதில்லை, அதுவும் அருளாகவே இருக்கின்றது. நன்மைகள் தீமைகள் இந்த இரண்டுமே உங்களுக்கு பிரித்தறிவிக்கப்பட்டு நீங்கள் நன்மையை விரும்புங்கள், நன்மையின் பக்கம் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று உங்களுடைய இறைவன் சதா சர்வ நேரமும் உங்களுடைய உள்ளத்தில் தன்னுடைய வாக்காக இறக்கிக் கொண்டிருக்கின்றான். உங்களிடம் வேறு எதனையும் அவன் கேட்கவில்லை. உள்ளத்தின் பக்கம் உங்களுடைய அகக்கண்கள் திறந்திருக்கட்டும். அதில் என்ன உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றதோ அதனை உங்களுடைய வாழ்க்கையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் மேலான வாழ்க்கை என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். இதற்கப்பால் ஒரு வாழ்க்கை இல்லை. பார்க்க முடியாதது, உங்களுடைய 5 புலன்களால் அறிய முடியாதது அகக்கண்ணால் உணர முடியும், உள்ளத்தால் உணர முடியும். அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதற்கு மேலாக உங்களிடமிருந்து ஒரு பிரார்த்தனையை எதிர்பார்க்கவில்லை. ஆரம்பம் முதலாக நேரான பாதை மீது நான் இருக்கும் பொழுது பிரார்த்தனை தேவையில்லை. அந்த நேரான பாதை பிரார்த்தனைக்கும் மேலானது. தெளிவாக நான் அறிகின்றேன், என்னிடம் வெளிப்புலன்களுக்கு உரிய அறிவு இருக்கிறதே தவிர உள்ளத்தில் உணரக்கூடிய அருபமான என்னுடைய வேதத்தினுடைய வாக்குகளை நிறைவேற்றிக் கொள்ள எனக்கு எந்த வழியும் கிடையாது, விரும்புவதை தவிர. விருப்பத்தை மேற்கொள்ளுங்கள், உங்களால் செயல்பட முடியாது. அந்த விருப்பம் உங்களுக்கான நல்லறிவை புகட்ட ஆரம்பிக்கும் படிப்படியாக.
இறைவன் எனக்கு அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. இது ஒரு சவால், சேலஞ்ச். உங்களால் முடிந்தால் முதலில் அது என்ன என்று இனங்காணுங்கள், பிறகு அதனை நிறைவேற்றிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். சுகம் கெட்டுவிட்டது. சுகம் என்ன என்பது தெரியுமா? தெரியாது. கெட்டுவிட்டதுன்ற ஒரு பொருள் கெட்டுவிட்டதுன்னு சொல்லலாம். சுகம் கெட்டுவிட்டது என்ன அர்த்தம்? நான் துன்பத்தை உணர்கின்றேன். இதுவரையில் இருந்த துன்பமில்லாத வாழ்க்கையில் துன்பம் எனக்கு நிகழ்கின்றது. இப்பொழுது நான் சுகத்தை அறிகின்றேன். சுகமாக இருந்தேனே, எனக்கு என்ன, ஏன் வந்தது? உங்களுடைய என்ன ஏன் வந்தது என்ற கேள்விக்கு எவராலும் பதில் சொல்ல முடியாது. எப்படி வந்தது? நான் அறியாத நிலையிலிருந்து வந்தது. அப்படியென்றால் அது உங்களை விட்டு நீங்கும் வழியையும் நீங்கள் அறியாத அந்த வழியில் அது உங்களை விட்டு நீங்கும். எந்த அமைப்பில் வந்ததோ அதே அமைப்பில் நீங்க வேண்டும். எப்படி வந்தது என்று தெரியாது. சக்தியினுடைய மாற்றத்தின் அடிப்படையில் வந்தது. நேற்றுவரை நன்றாக இருந்தேன், இன்று எனக்கு சளி பிடித்துக் கொண்டது. தும்மல், ஜுரம் என்று அது தொடரும். பிறகு ஆஸ்துமாவில் இருக்கும் அல்லது சளி தொந்தரின் காரணமாக எப்பொழுதும் நான் கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பேன். எனக்கு இந்த துன்பம் நிகழ வேண்டாம். இப்பொழுது என்னுடைய வேதம் அறிவிக்கின்றது, அதாவது உங்களுடைய இறைவன் அறிவிக்கின்றான், துன்பங்கள் வேண்டாம். நாம் அதனை ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும், அதனை விரும்புபவர்களாக இருக்க வேண்டும். இது எங்கிருந்து வந்தது என்று கேட்கும் பொழுது உங்களிடமிருந்தே வந்தது, நீங்கள் அறியாத நிலையில். ஏன் நான் அறியாத நிலையில் வந்தது? தெளிவாக அறிவிக்கப்படக்கூடிய இறைவனுடைய வேதத்தினுடைய வசனங்களை நீங்கள் நிராகரிக்கின்றீர்கள். உங்களுடைய வெளிப்படையான 5 புலன்களுக்கு எது தெரியுமோ அது மட்டுமே சத்தியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். வெளிப்படையான புலன்களுக்கு தெரிந்தது அவ்வளவும் பொருள்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அறிவு. ஆனால் உங்களிடம் இருக்கக்கூடியதோ சக்தி, கெட்ட சக்தியாக மாறி அது எனக்கு துன்பத்தை விளைவித்துக் கொண்டிருக்கின்றது. நல்ல சக்தி இருக்கும் பொழுது என்னுடைய ஆற்றல் நன்றாக இருக்கின்றது. அது கெட்ட சக்திகளாக மாறும் பொழுது என்னுடைய துன்பம் எனக்கு அதிகரிக்கிறது. கோபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் என்னுடைய இயற்கையான அழகான சக்தியானது மிதமிஞ்சிய சக்தியாக விரயமாக்கப்பட்டு அது துன்பத்தில் பிறருக்கு மன கஷ்டத்தையோ உடல் வேதனையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய நல்ல சக்தியானது கெட்ட சக்தியாக மாற்றப்படுகின்றது. எங்கிருந்து என்னுடைய கெட்ட சக்தி உருவாகின்றது? என்னுடைய நன்மையான அமைதியை நான் இழக்கும் பொழுது, எனக்கு சுகமான என்னுடைய நிம்மதியை நான் இழக்கும் பொழுது என்னுடைய நல்ல சக்தியானது உணர்ச்சி பூர்வமான கெட்ட சக்தியாக மாறுகிறது. கோபம், ஆத்திரம், அவசரம், ஆற்றாமை, இயலாமை ஒவ்வொன்றுமே சுகமான இயங்கும் சக்திக்கு விரோதமானதாக இருக்கின்றது. அமைதிக்கும் நிம்மதிக்கும் விரோதமாக இருக்கின்றது. அப்படியானால் எந்த அளவுக்கு நான் அந்த அமைதியை இழக்கின்றேன் என்றால், எந்த அளவுக்கு நான் உணர்ச்சிகளில் ஆகின்றேனோ அந்த அளவுக்கு அதிகமான நன்மையான சக்திகள் உள்ளிருந்து வெளியாக்கப்பட்டு விரயமாகின்றது. இவ்விதமாக விரயமாகக்கூடிய இந்த சக்தியானது பிறருக்கு அவருடைய மனதில் பெரும் துன்பத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும். அவர்களுடைய நிம்மதியும் அமைதியும் கிடைக்கின்றது. இது நிகழுமானால் யாருடைய உள்ளத்தில் அமைதியும் நிம்மதியும் கெட்டதோ அதற்கு உரிய அந்த சுமையை நான் சுமக்க வேண்டும். இப்பொழுதுதான் நோயின் தன்மை ஆரம்பமாகின்றது. நாம் மருத்துவத்தின் பக்கம் செல்கின்றோம், ஒரு நோயும் குணமாவதில்லை. நான் மருத்துவனாக ஆக விரும்புகின்றேன், எந்த நோயையும் குணப்படுத்தியதில்லை. நீங்கள் ஒரு மருத்துவராக இருக்க விரும்பினால் உங்களுடைய நல்ல சக்திகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உள்ளத்திலிருந்து உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய அந்த சுகமான உணர்வையும் பிரித்தறிந்து நடக்கக்கூடிய தெளிவையும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். ஒவ்வொரு படுதலும் நன்மை தீமை என்பது உங்களுடைய குணங்களின் அடிப்படையிலிருந்து உருவாகின்றது. பொருள்களின் அடிப்படையில் நன்மை தீமைகள் நிச்சயமாக கிடையாது. உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சுகமான ஆற்றலை உணர்வுபூர்வமாக நீங்கள் வாழ வேண்டிய அந்த தேவையை
உணர்ச்சிக்கு உரியதாக ஆக்கிக்கொண்டு வாழ வேண்டாம். அது உங்களுக்கும் கேடு, உங்களை சார்ந்திருக்கக்கூடிய அவ்வளோ மக்களுக்கும் கேடு. எந்த அளவுக்கு நான் பிறருடைய மனதை பாதிக்கின்றேனோ அவர்களுடைய சுமையை நான் சுமக்க வேண்டியிருக்கும். இந்த சுமைதான் என்னுடைய தீமைகளின், என்னுடைய குணக்கேடுகளின், சுகக்கேடுகளின் ஆரம்பமாக இருக்கின்றது. எப்படி சரி செய்ய வேண்டியிருக்கிறது? நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேட வேண்டும். அடுத்தவருடைய மனதை கெடுத்த அந்த பாவத்துக்கு, மனதில் ஏற்படுத்திய அந்த காயத்திற்கான அந்த கேட்டிற்கு நான் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அதற்கு முன்பாக என் உள்ளத்தை நான் எந்த நிலையிலும் உணர்வுபூர்வமான நிலையிலிருந்து உணர்ச்சிகளுக்கு அடிமையாகக்கூடிய அந்த பாதையின் மீது நான் செல்லக்கூடாது என்ற பிரார்த்தனையை மேற்கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு நான் இதில் தூய்மையாக இருக்கின்றேனோ அந்த அளவுக்கு விரும்பியது அங்கு நடக்கும். பிறருக்கு, எனக்கும் உங்களுக்கும் ஒரே மாதிரியான சக்தி இருக்கிறது. இப்பொழுது இறைவழி மருத்துவம் என்பது இறைவனிடமிருந்து நீங்கள் பெறக்கூடிய மிக பெரும் ஆற்றல் உங்களுடைய உள்ளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். வேத வாக்காக உள்ளம் என்பது வேதத்தினுடைய வாக்குகள், சத்தியமான வாக்குகள். நான் சமாதானமாக இயங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் உங்களுடைய மனம் சமாதானமாக இருக்கின்றது, கேட்கக்கூடிய பக்குவத்தில் இருக்கின்றது. நான் கோபப்பட்டு பேசும் பொழுது, யாரையும் குற்றம் சுமத்தி பேசும் பொழுது என்னுடைய சக்தி கெட்ட சக்தியாக மாறுகின்றது. அதிகபட்சமாக என்னுடைய சக்தியானது விரயமாகின்றது. இனி நான் ஒரு மருத்துவனாக இருக்க முடியாது, பிறருக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவனாக இருக்க முடியாது. உங்கள் எல்லோருக்குமே நீங்கள் மருத்துவர்களாக ஆக வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். முதலில் உங்களுக்கு மருந்து குணக்கேடுகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அவசர புத்தியிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஆத்திரம் அடையக்கூடிய அந்த கோப உணர்ச்சிகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அமைதிக்கும் நிம்மதிக்கும் எந்த விதத்திலும் தடை ஏற்பட்டு விடாமல் இருக்க வேண்டி உள்ளட்சத்தோடு இறைவனிடம் விரும்புங்கள். என்னுடைய அமைதியும் என்னுடைய நிம்மதியும் ஒருபோதும் என்னை விட்டும் தவறிவிட வேண்டாம் இறைவனே என்பது மட்டுமே உங்களுடைய வாழ்நாளின் ஒட்டுமொத்த பிரார்த்தனை. இதன் காரணமாக நான் யாருடைய உள்ளத்தையும் புண்படுத்தப் போவதில்லை. மாறாக அவர்களுக்கு நன்மையான விஷயங்களை சொல்வதன் காரணமாக என்னுடைய நன்மையின் பக்கம் அதனுடைய சக்தியானது அதிகமாகின்றது. லேசான சாதாரண ஒரு பேச்சு போதும் அந்த மனதில் அமைதி ஏற்பட்டுவிடும். நான் படிக்கப் போகின்றேன் மருத்துவம், ஒரு காலம் அது உதவாது. நீங்கள் படிப்பினைகளாக பெறுங்கள், உங்களுடைய குணநலக்கேடுகளிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். அமைதியும் நிம்மதியும் கிடக்கூடிய அந்த பாதையின் பக்கம் நாம் ஒருபோதும் செல்லக்கூடாது. அப்படியானால் அமைதியையும் நிம்மதியையும் விரும்புபவர்களாக என்றென்றும் வாழ்ந்து வாருங்கள். அந்த விருப்பத்தின் மீது வாழ்ந்து வாருங்கள். அந்த அமைதியையும் நிம்மதியையும் நீங்கள் உருவாக்க முடியாது, அவன் உறுதிப்படுத்தி வைப்பான். இறைவன் உங்களுக்காக அதனை உறுதிப்படுத்தி வைப்பான். ஒவ்வொரு முறையும் நான் என்னுடைய விருப்பங்களில் இருக்கும் பொழுது வேதத்தின் பக்கமும் இறைவன் பக்கமும் நான் முழுமையாக சார்ந்திருக்கின்றேன் என்பது அதனுடைய பொருள். இந்த நிலையின் போது உங்களுடைய இறைவன் உங்களிடம் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கின்றான். நன்மையின் பக்கம் சாய்கின்றீர்களா, மேலும் அமைதியும் நிம்மதியின் பக்கம் சாய்கின்றீர்களா, அல்லது நீங்கள் உங்களுடைய அவசரத்தின் பக்கமும் பெருமையின் பக்கமும் அநியாயமாக அக்கிரமமாக நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளில் ஆகின்றீர்களா? என்னுடைய உணர்ச்சிகளை கொண்டு நிச்சயமாக நான் பிறருக்கு காயத்தை மனதில் ஏற்படுத்த முடியுமே தவிர நன்மை ஏற்படுத்த முடியாது. என்னுடைய குணக்கேடுகள் அகலும் வரையில் என்னுடைய வார்த்தைகளில் எவ்வளவு நான் பிற மனிதர்கள் முன்பாக கட்டுப்படுத்தி கொண்டு சமாதானமாகவும் நல்ல பிள்ளையாகவும் இருக்க நினைக்கிறேனோ ஒருபோதும் அது கிடையாது. அந்த கெட்ட தன்மையானது உங்களுடைய வாக்குகளிலும் உங்களுடைய முகபானங்களிலும் நிச்சயமாக வெளிப்படும். அவர்களுக்கு அது சுகமான உணர்வை தராது. ஆகவே நீங்கள் அவர்களை சுகப்படுத்த முடியாது. தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள். மருத்துவம் என்பது நீங்கள் பார்க்கக்கூடியதல்ல. முதலில் நீங்கள் தூய்மை அடைய வேண்டும். உங்களுக்கு இருக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய குணங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நற்குணங்கள், என்னென்ன நற்குணங்கள் வேண்டும் என்று கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மிகப்பெரிய நற்குணம் உங்களிடம் இருக்கக்கூடியது அமைதி. அமைதியின் காரணமாக உங்களுக்காக விளையக்கூடிய அழகான அந்த விளைச்சல், அதில் வாடுங்கள், விருப்பத்தோடு வாடுங்கள்.
எந்த ரூபத்தில் எந்த திசையிலிருந்து உங்களுக்கு அந்த நன்மைகள் கிடைக்கப்பெறும் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஆனால் நன்மைகள் பெருகிக் கொண்டிருக்கும். சராசரி மனிதனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் வரையில் நீங்களும் நானும் சமம். வேதத்தின் அடிப்படையில் சுகத்தை நான் விரும்பி என்னுடைய மனதிற்கு முதல் சுகம் அமைதி. அந்த அமைதியை நான் விரும்பக்கூடியவனாக இருக்க வேண்டும். அந்த அமைதியை நான் விரும்பக்கூடிய நிலையில் குணங்கள் பெருகி வருகின்றன. அமைதிக்கான அவ்வளவு குணங்களும் பெருகி வருகின்றன. ஒன்றல்ல இரண்டல்ல. நாம் அதனை அனுமானிப்பவர்களும் இல்லை. ஆனால் நீங்கள் உயர்ந்து வருகின்றீர்கள். உங்களுடைய கெட்ட வார்த்தைகளும் ஆவேசமான பேச்சுக்களும் எந்த அளவுக்கு பிறருடைய மனசை துன்புறுத்தி அவர்களுக்கு ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதன் காரணமாக அவர்கள் சுமையேற்றப்பட்டு விடுவார்கள். இந்த விதத்தில் நம்மை இவ்வளவு ஆத்திரமாக பேசிவிட்டார்கள், கோபத்தோடு பேசிவிட்டார்கள், கடும் சொல்லால் சொல்லிவிட்டார்கள், நம்மை திட்டிவிட்டார்கள். அந்த உள்ளத்தினுடைய பாரம் குறையாது. அதன் காரணமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய கவலை அதிகமாகும். அங்கு அவர்களுக்கு நோய்கள் அதிகமாகின்றன. கவலை என்பது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழகான அந்த உணர்வை கெடுத்து அது உருவாக்கக்கூடிய உயிரோட்டத்தை பாதித்து உயிரோட்டம் பாதிப்பதன் காரணமாக அவர்களுக்கு பலவீனம் மனதில் ஏற்பட்டு அந்த பலவீனத்தின் காரணமாக உயிரோட்டம் தடைப்படுகின்றது. இப்பொழுது நோய்கள் உருவாகின்றன. எவ்வளவு பெரிய நிகழ்வுகள் நிகழ்கின்றன ஒரு கடுமையான வார்த்தையின் காரணமாக. கணப்பொழுதில் நிகழ்கின்றன. இவ்வளவு பெரிய ப்ராசஸ். ஆனால் இதனை நாம் தெளிவாக அறிபவர்கள் இல்லை. நம்முடைய பெருமை கோபத்தை காட்டியாகிவிட்டது. நான் திருப்தி அடைந்து விட்டேன், அவனை உண்டு இல்லை என்று பண்ணிவிட்டேன், இவ்வளவுதான். இதில் உங்களுக்கு சுமை ஏற்றப்பட்டுவிட்டதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். எந்த அளவுக்கு பிறர் மனதில் சுமை ஏற்றினோமோ அந்த அளவுக்கு நாம் பாதிக்கப்பட்டுவிட்டோம். வீடுகளில் உங்களுடைய வீடுகளில் மனக்கசப்போடும் சண்டை சச்சரவுகளோடும் வாழும் காலமெல்லாம் நீங்கள் நோயாளிகள். ஒரு காலம் மருத்துவர்கள் குணமாக்க முடியாது. முதலில் உங்களை நீங்கள் சுகப்படுத்துங்கள். அந்த சுகமான உணர்வின் காரணமாக உங்களுடைய ஒரு பார்வையும் ஒரு பேச்சும் மற்றவர்களுக்கு சுகத்தை ஏற்படுத்தும். மருத்துவம் என்பது படிப்பல்ல, நன்மைக்கு நன்மை பரிமாற்றம், இவ்வளவுதான் மருத்துவம். விரும்புங்கள், உங்களுக்கு நன்மையை விரும்புங்கள். நான் நேற்றைய குணங்களிலிருந்து இன்று ஒரு சிறந்த குணத்திற்கு வந்திருக்கின்றேன் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அதாவது அமைதி பாதுகாக்கப்பட்டு அந்த அமைதியானது இன்னும் உறுதிப்பட்டு கொண்டிருக்கின்றது. என் குணநலன்களில் நான் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றேன் என்பது அதனுடைய தெளிவான பொருள், அதனுடைய உண்மையான அர்த்தம். இந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீராக்கிக் கொள்ளுங்கள். நான் என் குணநலன்களில் பெருகி வருகின்றேனா இல்லையா என்பதனுடைய அடையாளம் எந்த அளவுக்கு முன்பு போல் இல்லாமல் அடிக்கடி கோபம் வரும் மாத்திரம் இல்லாமல் இப்பொழுது நான் ஓரளவுக்கு அமைதியை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அமைதியை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் விரும்பியதன் காரணமாக, இறைவனிடம் விரும்புவது என்ன? இறையாற்றல் எங்கிருக்கின்றது? இறைவன் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கின்றான். நன்மையின் பக்கம் நில்லுங்கள் என்று அவன்தான் உங்களுடைய உள்ளத்தில் நன்மை இது தீமை இது என்று தெளிவாக அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். உணர்ச்சி வசப்படுவது கெட்டது என்பதும் உணர்வுபூர்வமாக அமைதியோடு நீங்கள் வாழ்வது உங்களுக்கு நல்லது என்று அறிவிப்பவன் அவன்தான். அவன் அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது இது வேண்டும் இறைவனே எனக்கு என்று எப்பொழுது வேண்டுகின்றீர்களோ நீங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை மேற்கொண்டு விட்டீர்கள். அந்த வேண்டும் என்பதை நீங்கள் விரும்புவதற்கு காரணம் நீங்கள் அதனை ஆசை கொள்கின்றீர்கள். அழகான விஷயம் என்று நன்மையான விஷயங்களின் மீது நான் விருப்பம் கொள்வது பிரார்த்தனையாகும். நேரடியாக இறைவனிடம் கொள்ளக்கூடிய பிரார்த்தனையாகும். இதற்கு நிகரான பிரார்த்தனை கிடையாது. அது அந்தரங்கமாகவும் பணிவாகவும் இருக்கின்றது. நற்குணங்கள் எனக்கு வேண்டும் என்று நான் என்னுடைய வாயத்திலிருந்து கேட்க முடியாது. காரணம், நற்குணம் இன்னது என்று எனக்கு தெரியாது. ஆனால் அமைதியும் நிம்மதியும் வேண்டி இருக்கும் பொழுது அது வார்த்தையாக வராது. அமைதி வேண்டும் என்று அந்த விருப்பத்தோடு நீங்கள் வாழ்வீர்கள். இது பணிவாகவும் மறைவாகவும் வார்த்தைகள் இல்லாமலும் உணர்வுபூர்வமாக இறைவனிடம் ஒரு அழகான பிரார்த்தனையாக அமைகிறது. இதுதான் பிரார்த்தனையுடைய உச்சகட்டம், அமைதியும் பணிவும். உங்களுடைய அமைதியும் இந்த பணிவையும் ஒரு காலம் நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு விட்டுவிடக்கூடாது, பெருமையின் காரணமாகவே. அத்தியாயம் 6 வசனம் 63. நீங்கள் பணிவாகவும் அந்தரங்கமாகவும் மறைவாகவும் அவனிடம் நீங்கள் உங்களுடைய துன்பங்களிலிருந்து கேட்கும் பொழுது உங்களை பாதுகாப்பவன் அவன்தான். வாயை திறந்து எவ்வளவு கத்துகின்றீர்களோ அந்த அளவுக்கு அது பிரார்த்தனை இல்லை.
உண்மையை எந்த அளவுக்கு உணர்ந்து அதை விரும்புகின்றீர்களோ அது மறைவாக ஆகிவிட்டது, பணிவாக ஆகிவிட்டது, அந்தரங்கமாக ஆகிவிட்டது. உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே மட்டும்தான் அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்தரங்கத்தில் நான் எவ்வளவு கெட்டவனாக இருக்கின்றேனோ அந்த அளவுக்கு நான் என்னுடைய இறைவனுக்கு பகிரங்கமான விரோதியாக நேரடியாகவே அவரிடம் நான் என்னுடைய அராஜகத்தையும் அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் வெளிப்படுத்துகின்றேன். இது இறைவனிடம் பெரிதும் வெளிப்படையாக இருக்கின்றது. அந்தரங்கத்தில் தீமைகளை மேற்கொள்ளாதீர்கள். நேரடியாக இறைவனிடம் நீங்கள் தொடர்பு கொண்டு அவனுக்கு விரோதமாக நீங்கள் முன்னால் என்ன செய்திட முடியும் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த அராஜகமானது உங்களுடைய மனதில் மிக கெட்ட குணங்களாக சக்திகளாக உருவாகி கொண்டிருக்கின்றது என்பதையும் அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களுடைய எண்ணங்களின் மீது சத்தியமாக பெரும்பாலும் பாவங்களாக இருக்கின்றன. எண்ணத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக அது அழகான நற்குணமாக இறைவனிடமிருந்து உங்களுக்கு அளிக்கப்பட்டுக்கூடிய வாக்குறுதி சத்தியமான வாழ்க்கை முழுமைக்கும் சுகமான அமைதியான நிம்மதியான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புங்கள். அமைதியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வீடுகளில் எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியை பாதுகாத்துக் கொள்கின்றீர்களோ அங்கிருந்து ஆரம்பமாகிறது உங்களுடைய நல்ல செயல்களும் நல்ல செயல் மீது ஈடுபாடும் இறைவனுடைய அனுகிரகமும். அதன் காரணமாக மேலும் 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 உங்களுடைய கீர்த்தியை மேலங்கு செய்யக்கூடிய அந்த ஞானங்களையும் இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களை அறியாமலேயே கெட்ட வார்த்தைகளுக்கும் கடும் கோபமாக பேசக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கும் எந்த அளவுக்கு உள்ளத்தில் கவலையையும் மனதின் ஆற்றமையும் ஏற்படுத்துமோ அதன் காரணமாக அவர்கள் நோயாளிகளாக மாறப்போகின்றார்கள். இது ஒரு புறம். இன்னொரு புறம் அலாதியான ஒரு அமைதியும் நிம்மதியும் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நல்ல சக்தியாக உருவாகி கொண்டிருக்கின்றது. இதை கொண்டு ஒரு வார்த்தை சுகமாகுங்கள் என்று கூறும்பொழுது சுகமாகும் என்று கூறும்பொழுது அங்கு எப்படி தீமையான வார்த்தை தீமைகள் விளைவிக்கின்றதோ அதே போன்று நன்மையான வார்த்தைகளுக்கு நல்ல அழகான உயிரோட்டம் உள்ள சக்தியை அந்த உள்ளத்திற்கு கொடுக்கின்றது. அங்கு நோய்கள் நீங்குகின்றன, நோய்கள் சுகமாகின்றது. இது இறை வழி மருத்துவம். உங்களை நீங்கள் சுகப்படுத்திக் கொள்ளாமல், குணக்கேடுகளில் இருந்து சுகப்படுத்திக் கொள்ளாமல் பிறருக்கு நான் மருத்துவம் பார்க்கின்றேன் என்ற அந்த வார்த்தையானது வேடிக்கையும் விளையாட்டு. அது எந்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக இதில் உங்களுக்கு நன்மை உண்டு. நீங்கள் உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் உண்மையை கொண்டும் சத்தியத்தை கொண்டும் நீங்கள் அமைதியை விரும்புகிறீர்களானால் இந்த அமைதியும் சுகமும் உங்களுக்கு என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்ற இந்த பிரார்த்தனை இப்பொழுது அமைகிறது. எந்த அளவுக்கு என்றால் என்னிடம் அமைதி ஒரு கடுகின் அளவு இருந்தாலும் சரி நிச்சயமாக நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். அதற்குரிய நன்மை உண்டு. ஒரு குடும்பத்தில் 5 பேர் 6 பேர் இருக்கின்றார்கள். இதில் யாருக்கு அமைதி அதிகமாக இருக்கின்றதோ அவர்களுக்கு இறைவனிடமிருந்து ஒரு ஆற்றல், மற்ற குடும்பத்தை அங்கத்தினர் மீது ஒரு ஆற்றல் இருக்கின்றது. இவர்கள் இருக்கும் வரையில் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள், பெரும் கஷ்டங்கள் இருக்க மாட்டார்கள். ஒரு நன்மையாளர் இருந்தால் போதும் ஒரு குடும்பத்திற்கு, அந்த குடும்பம் விளங்கிவிடும். அமைதியையும் நிம்மதியையும் விரும்பக்கூடிய அந்த ஒரு மனநிலையை அவர்கள் வேதத்தின் வாக்குகளை தங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தியாவசியமான தேவையாக அவர்கள் கொண்டிருப்பார்களானால் நிச்சயமாக இறைவன் அதை அங்கீகரிப்பனாக இருக்கின்றார். ஒரு குடும்பத்தில் ஒரு நல்லவர் இருக்கட்டும், அவ்வளவு பேரும் அழகான வாழ்க்கை வாழ்வார்கள். அந்த ஒரு நன்மையாளர் கூட அந்த குடும்பத்தில் என்று இருக்கும் பொழுது குடும்பம் பூராவும் ஏதாவது ஒரு சுற்றுச்சூழல் அமைந்து கொண்டிருக்கும். கேடு 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 கேடுகளுக்கு மேல் கேடுகள். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். நன்மைகள் அனைத்தும் உங்களுடைய வீடுகளில் ஆரம்பமாகின்றது. நீங்கள் எந்த அளவுக்கு பிறருக்கு நன்மை செய்ய முடியும், மருத்துவராக உதாரணமாக இருக்க முடியும் என்றால் நீங்கள் எந்த அளவுக்கு மற்ற மனிதர்கள் 4 பேர் 3 பேர் 2 பேர் இருக்கட்டும், அந்த 2 பேரில் நான் என்னுடைய அமைதியை அதிகமாக பாதுகாத்துக் கொண்டிருப்பேன் என்று அந்த எண்ணம் வரட்டும். வெளியில் வாருங்கள், நீங்கள் சொல்வது அங்கு நிறைவேறும். இது இறைவனுடைய வாக்கு. எப்படி கெட்டதற்கு கெட்ட விளைவுகள் இருக்குமோ, மனம் பாதிக்கப்பட்டு அதன் காரணமாக பெரும் துயரங்களுக்கு ஆளாகிறோம், அதே போன்று நல்ல குணங்களில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அதற்கான உயிரோட்டம் அலாதியானது, அற்புதமானது, மிக பெரும் சாதிப்பதற்கு மிக கஷ்டமான சாத்தியக்கூறுகளே இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் சரி, அங்கு அந்த சாதனை நிகழும் இறைவனர்களை கொண்டு. தீமைக்கு அது போன்ற ஒரு கூலி உண்டு, நன்மைக்கு பல மடங்கு அது தீமையுடைய சக்தியை காட்டிலும் மிகவும் உயர்வானது.
மிக பெரும் சக்தி வாய்ந்தது. நன்மையில் நான் வாடும் பொழுது நன்மையும் தீமையும் சமமாகாது. என்ன கேடு இருக்க முடியும் உங்களிடம் சொல்லுங்கள். இப்பொழுது இந்த பாதையை எடுக்கும் பொழுது காசு பணத்தை கேட்கலையே, கடுமையான உழைப்பை கேட்கலையே, நன்மையை விரும்புகிறதுன்னு சொன்னோம். அதுவும் உங்களுக்கு நன்மை விரும்புங்க, அமைதியை விரும்புங்க. எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை சச்சரவு, முகம் சுடிப்பதும், கசப்புணர்வோடு வாழ்வதும், ஒருவர் மற்றவன் பொறாமை கொண்டு வாழ்வதும், பெருமை கொண்டு அகம்பாவத்தோடு நான் தான் குடும்பத்தின் தலைவன் என்பதும் குடும்பத்தின் தலைவி என்பதும், நீயா நானா பார்த்துடலாம் என்ற சச்சரவு, நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது. உங்களிடம் இருக்கக்கூடிய இறைவனிடமிருந்துள்ள ஒரு நற்செய்தி, அமைதியை விரும்புங்கள். உங்களுடைய குணங்களை நீங்கள் மாற்ற வேண்டாம், நான் மாற்றுறேன். அமைதியை விரும்புங்கள். குணங்களை மாற்றுறது கேடு, நமக்கு முடியாது. என் பெருமை என்னை விட்டு போகக்கூடாது. 4 பேர் என்னை மதிக்கணும், நான் 4 பேரை மிதிக்கணும். இதெல்லாம் மாற்றிக்கிற வேண்டாம். அமைதியை கேளுங்கள். அந்த அமைதியை நீங்கள் விரும்புங்கள். வாயை திறந்து கேட்பது பிரார்த்தனை அல்ல, அமைதியை விரும்பக்கூடிய அந்த சூழ்நிலை மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக இறைவன் ஒவ்வொரு சிறு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கிறான். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆழமான ஒரு ஆசை நல்ல நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும், காய்ந்து உணர்ந்து போனதாக இருக்க வேண்டாம். உங்களுடைய பூமியின் ஆழத்தில், உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் நீங்கள் எப்பொழுது பூமியை ஒட்டி உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டீர்களோ, அப்படியானால் அவ்வளவு கேடுகளும் வெளிப்படையாக அமைந்துவிட்டன. மறைவாக இருக்கக்கூடிய உயிராற்றல் வெளிப்படையாக நான் அமைத்துவிட்டது காரணமாக என் உயிராற்றல் குறைந்து நான் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். சத்தியமான உணர்வு பொருள்களாக எப்பொழுது வெளிப்பட்டு விட்டதோ மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். குழந்தை இன்று பிறந்தது, பிறந்த முதல் மூச்சிலிருந்து மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அதனுடைய இறுதி யாத்திரை மரணம். நான் அதனை சீராட்டி பாட்டு வளர்த்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் தெரிய வேண்டும், மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட தவணை உண்டு. சிலர் சிறு வயதில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். முதியோராகி தாங்கள் எல்லாம் கற்றிருந்தும் ஒன்றுமே அறியாதவர்கள் போன்று ஆகிவிடக்கூடிய நிலையிலும் இழிவான நிலையிலும் மறைப்பவர்களும் இருக்கின்றார்கள். சிறப்பான மனநிலையோடு இறப்பவர்களும் இருக்கின்றார்கள். எல்லா வகையிலும் மரணம் உண்டு. ஆனால் மரணம் நிச்சயம். முதலில் நாம் தெரிய வேண்டியது, படைப்பாக படைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து, அந்த நிமிடத்திலிருந்து மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். புதுசாக மரணம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அழ வேண்டிய அவசியம் இல்லை. படைச்ச நாள்லேருந்தே பயபக்தியோடு இருங்க. அமைதி வேணும், நிம்மதி வேணும். என் குழந்தைய நான் இன்றைக்கி பாராட்டிட்டு சீராட்டிட்டு இருக்கிறேன். பின்னாடி என்னுடைய அகத்தில் என்னைக்கு இது மரணிக்கும் தெரியல, அன்னைக்கு எனக்கு துக்கம் சூடக்கூடாது என்ற அந்த நிலையை பாடிட்டு மேற்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குறித்த காலத்தவணை உண்டு. அந்த காலத்தவணையின் மீது அதனுடைய முடிவை அது நெருங்கும். நிச்சயமாக மரணம் உண்டு என்று தெரிந்த பிறகு இன்று நீங்கள் உங்களுடைய அமைதிக்கும் நிம்மதிக்கும் அந்த துக்கம் நிறையக்கூடிய அந்த நாளிலிருந்து விடுதலை பெற வேண்டி இன்று விரும்புங்கள் மரணத்தை. மரணத்தின் பக்கம் நான் செல்லும் பொழுது, மரணம் என்னை தீண்டும் பொழுது, என்னுடைய குடும்பத்தாரில் எனக்கு விருப்பமானவர்களை மரணம் நெருங்கும் பொழுது, அந்த நேரத்தில் நான் துக்கமடையக்கூடாது. இப்பொழுது விரும்ப வேண்டுமா, அன்னைக்கு கதறணுமா? இந்த நேரத்தில் நீங்கள் விரும்ப வேண்டும். அப்படியானால் எனக்கு நெருக்கமானவர்கள் இறக்கும் பொழுது ஒரு சொட்டு கண்ணீர் வராது. இறைவனுடைய நாட்டம் நிகழ்ந்திருக்கின்றது. நான் என்னுடைய காலத்தை எதிர்நோக்கியிருக்கின்றேன். ஒவ்வொருவருக்கும் அது உண்டு என்பது முதலே தெரியும். இப்போ என்ன அட வேண்டியிருக்கு? அடக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அறிவில்லாத மக்கள். என்னென்னைக்கும் வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு உண்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு அதுக்கு விரோதமாக இங்கே நடந்துச்சா மரணம்? இல்லை. நாம் அதனை அலட்சியப்படுத்தியவர்களாகவும் புறக்கணித்தவர்களாகவும் அதை பற்றி பயப்படாதவர்களாகவும் இன்னும் சுகபோகத்தில் வாழ்ந்து கொண்டதன் காரணமாகவும் துக்கத்தின் மேல் துக்கத்தை உங்களை அளிப்பதற்காக வேண்டி திருக்குறாக அந்த மரணம் நிகழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அது உங்கள் மீது இடி மாதிரி விழுந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் இடிதாங்கியாக இருக்க வேண்டுமே தவிர, சமாதானமாக இருக்க வேண்டுமே தவிர, இடியால் பாதிக்கப்பட்டு நொறுங்கி போனோம் நாங்கள் சாம்பலாக போகக்கூடியவனாக நாம் அமைந்துவிடக்கூடாது என்பதை இன்று அறிய வேண்டும். எப்படி இந்த வார்த்தை வந்தது? இடி மாதிரி விழுந்ததுன்னு சொல்லிட்டு, இடி வானத்தில் இருக்குது. மழை மேகங்கள் எனக்கு நன்மையை கொடுப்பதாக நான் நினைத்தேன். இவ்விதமாக மின்னலும் இடியும் மரணத்தை கொடுக்கக்கூடிய அந்த அச்சத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இன்னும் அழகாகவும் இருக்கின்றது. அதை பார்க்க இன்னும் ஆசையாகவும் இருக்கின்றது. நீங்கள் சமாதானமான மழை வேண்டும் என்று விரும்புங்கள். வெறும் மொட்டையாக மழை வேண்டும் என்று விரும்பாதீர்கள்.
அமைதியான மழையும் சமாதானமான மழையும் என்றும் நினைத்திருக்கக்கூடியதாக எங்கள் மீது அமைய வேண்டும். இது உங்களுடைய இறைவன் உங்கள் பேசிக்கொண்டிருப்பது ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. ஒவ்வொரு அழகான விஷயத்தையும் நான் என் மனதில் கொள்ளும் பொழுது ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. இந்த சுகமான சூழ்நிலையில் இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மனநிலை வெக்கையாக இருக்கக்கூடிய வெயில் கொடுத்தக்கூடிய அந்த சூழ்நிலையில் இந்த மனநிலை இருக்காது. ஆக உங்கள் மீது இறைவன் கருணை கொண்டு மன்னித்து சுகமான சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுது அது இங்கு சுகமாக இருக்கிறது. வானங்களில் நிகழக்கூடியது அவ்வளவும் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய உள்ளத்தில் சுகமான செய்திகளாக விரும்புங்கள், என்றென்றும் விரும்புங்கள். உங்களுடைய அறிவு கூறும் கொஞ்ச நாளைக்கு இருக்க மாறிடும் என்று. அந்த மாறிடும் சொல்லும் பொழுது அதன் மீது அதிகாரம் உள்ளவன் நீங்களா அவனா? கத்திரி வெயிலிலும் கோடை வெயிலிலும் இது நிகழக்கூடாது, நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் உங்களுக்கு அதிகாரம் இல்லாத ஒன்றின் மீது நீங்கள் பெரும் துன்பத்தில் ஆகும் பொழுது இந்த துன்பத்திலிருந்து விடுவிக்க வேண்டி சூழ்நிலையை மாற்றி அமைப்பவன் யார்? பூமியில் நான் இதை வெட்டினேன், அதை தோண்டினேன், இங்கே நீரோட்டத்தை விட்டேன், அங்கே நீரோட்டத்தை தடை பண்ணேன் எல்லாம் சொல்லலாம். ஆனால் வானத்திலிருந்து இந்த நீருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய வானத்திலிருந்து அந்த மழையின் மீது உங்களுக்கு அதிகாரம் உண்டா? வாய்க்காலில் வரப்புகளில் ஓடக்கூடியதை நான் தடுத்து நிறுத்திடுவேன், அங்கே அனுப்ப மாட்டேன். ஏன் பூமியிலேருந்து அந்த பூமி போகுது? வானங்களும் பூமியும் யாருக்கு சொந்தம் என்று கேட்கும் பொழுது எனக்கு இல்லை இறைவனுக்கு சொந்தம் என்று கூறுகிறீர்கள். அப்படியானால் இந்த பூமியின் மீது நீங்கள் இது என்னுடைய நிலம் என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில் இறைவனை என் பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய வீடு என்னுடைய நிலம் என்று நீங்கள் சொல்லலாம். வழக்கத்தில் ஆகிவிட்டது. இருந்த போதிலும் அவ்விதமான பேச்சுக்கள் முடிந்த வரையில் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படி பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது உள்ளட்சம் கொள்ள வேண்டாம். நிச்சயமாக யார் அஞ்சும் நெஞ்சத்திலாக இருக்கின்றீர்களோ அவர்களோடு இறைவன் இருக்கின்றான். இனி உங்களுக்கு என்ன கவலை இருக்க முடியும்? அத்தியாயம் 9 வசனம் 36 கடைசி வார்த்தை. யார் உள்ளட்சத்தோடும் அஞ்சும் நெஞ்சத்தினராகவும் பயபக்தியோடும் இருக்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்களின் காரணமாகத்தான் இந்த பயபக்தி இருக்கிறது அவர்களுக்கு. எனக்கு வேதனை வந்துவிடக்கூடாது என்று. அவ்விதமாக அந்த வேதனையை நீங்கள் இருக்கும் பொழுது பயந்து கொள்ளுங்கள், என் இறைவனை தவிர என்னை பாதுகாப்பவன் இல்லை என்று. நிச்சயமாக அவன் உங்களோடு இருக்கின்றான். அந்த வார்த்தை அங்கே இருக்கிறது, அவன் உங்களோடு இருக்கின்றான். அஞ்சும் நெஞ்சத்தினராய் தங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி இதன் காரணமாக எனக்கு எந்த வேதனையும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று எந்த அளவுக்கு அஞ்சுகின்றீர்களோ, நீங்கள் உலகத்தினுடைய எந்த ஒரு பொருளுக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. வானங்களுக்கு அஞ்ச வேண்டாம், பூமிக்கு அஞ்ச வேண்டாம். இடியும் சரி, அது எந்த அளவுக்கு இடிந்து விழுந்தாலும் சரி உங்கள் மீது விடாமல் பாதுகாக்காமல் போதுமானவன். இப்பொழுதும் அந்த இடிகளை தாங்கி கொண்டிருப்பவன் அவன்தான். என்றாலும் இது அதிகமாகும் பொழுது அச்சம் வருகின்றது. ஆக ஒவ்வொரு பொழுதிலும் நீங்கள் உள்ளட்சமுடையவர்களாக இருங்கள். அந்த அச்சம் மிகுதமாகும் பொழுது நீங்கள் அச்சப்படுகின்றீர்களே, இவ்வளவு இடியாக இருக்க பயமாக இருக்கின்றது என்று அதனை உள்ளுக்குள் ஒரு சிறு வித்தாக இறைவனிடம் நீங்கள் வேண்டிவிட்டீர்கள் வேண்டாம் என்று. அது நீங்கள் அறியாமலேயே அதன் காரணமாக இடிவிடாமல் தடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. எங்கே அந்த அச்சமும் இல்லையோ இடி விடுகின்றது. நீங்களும் கூறுவீர்கள், ஒரு கெட்ட செய்தி வரும்போது எனக்கு இடி மாதிரி விழுந்தது என்று கூறுவீர்கள். உங்களுடைய உள்ளத்திற்கும் வானத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை இறைவன் அறிவிக்கின்றான். அவங்களுடைய பேச்சு ஒரு அறிவு மாதிரி கொட்டிட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பீங்க. இந்த அறிவுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? சுகமான செய்திகளுக்கும் அழகான செய்திகளுக்கும் அந்த வார்த்தை இறைவன் கொண்டு வருகின்றான். அழகான வார்த்தையாக வானங்களிலிருந்து இடிவிடும் என்று இருக்கும் பொழுது உங்கள் தலை மீது இடிவிட என்று கூறுவோம். அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை உங்களுடைய உள்ளத்திற்குரிய கேடுகளுக்கும் வானங்களுக்கும் தொடர்பையும், அதே போன்று உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளுக்கும் வானத்திலிருந்து இறங்கக்கூடிய அருள் மாறிக்கும் நிச்சயமாக தொடர்பு இருக்கிறது. நீங்கள் மருத்துவர்களாக மாற வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். ஒவ்வொருவரும் தங்களுக்கு தாங்களே நன்மையை தேடிக்கொள்ளுங்கள். பிறருக்கு நன்மையை விரும்புங்கள். அங்கு நடக்கப் போகின்றது. நான் மருத்துவன், உனக்கு சுகமாக்கப் போகின்றேன். நான் நிச்சயமாக உங்களை நீங்களே சுகமாக்கிக் கொள்ள முடியாது. நீங்கள் மற்றவர்களை சுகமாக்குங்கள் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய அவ்வளவு மருத்துவர்களும் வடிகட்டவர்கள். நான் மருத்துவம் படிக்கப் போகின்றேன், அதாவது இருக்கக்கூடிய சூழ்நிலையை நான் கெடுக்க இருக்கின்றேன், அவ்வளவுதான். உங்களுக்காக இறைவன் படைத்திருப்பது உங்களுடைய உணவு, உங்களுடைய வாழ்க்கைக்காக வேண்டி. மருத்துவம் கூறும் உணவுக்கு பத்தியமிட்டுவிட விஷத்தை சாப்பிட, நான் படைத்த இந்த விஷத்தை சாப்பிட வேண்டும். இறைவன் படைத்த உணவுக்கு பத்தியம். இதை விட அகம்பாவம், ஆணவம் என்ன இருக்க முடியும்?
உங்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தத்திற்குமே சுகமான வாழ்க்கைக்கு உணவு, அந்த உணவுக்கு பத்தியமிட வேண்டும். மருத்துவம், நான் படைத்திருக்கின்றேன் ஜடமான உயிரோட்டமே இல்லாத விஷத்தன்மை கொண்டிருக்கக்கூடிய நச்சு, எதை சாப்பிடு. உங்களுடைய குடலானது உணவை ஜீரணிப்பதற்காக அந்த அமைப்பில் படைக்கப்பட்டிருக்கின்றதா, விஷத்தை ஜீரணிப்பதற்காக அந்த அமைப்பில் படைக்கப்பட்டிருக்கின்றதா? நல்லறிவு கெட்டுவிட்டது. ஏனென்றால் சுகத்திற்கு நான் உயிரை காப்பாற்றப் போகின்றேன் என்று நாம் நல்லறிவு படைத்தவர்களாக இருந்தும் அநியாயமாகவும் அக்கிரமமாகவும் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு நீங்கள் முதல் படியாவீர்கள். உயிரை பற்றி யாருக்கு தெரியும் நான் உயிரை காப்பாற்றப் போகின்றேன் என்று கூறும் பொழுது? நிச்சயமாக யாருக்கும் தெரியாது. அப்படி என்றால் எப்படி தெரியாத ஒன்றை நான் காப்பாற்ற முடியும்? இவ்விதமாக சொல்வோர் அனைவரும் அகம்பாவம் கொண்டவர்கள், இறைவனுடைய பகிரங்கமான விரோதிகள். நாங்கள் உயிரை காப்பாற்றப் போகின்றோம் என்று கூறுபவர்கள் ஷைத்தான்களுடைய நெருங்கிய சகோதரர்கள். இவர்களை விட்டும் நாம் விலக வேண்டும். இவர்களை விட்டும் எங்களை காப்பாற்று இறைவனே என்று நாம் இறைவனிடம் திரும்ப வேண்டும். ஒரு காலம் உங்களை நீங்கள் மருத்துவர்கள் என்று கூறக்கூடாது. நீங்கள் மருந்துகளை படைப்பவர்கள், விஷத்தை கொடுப்பவர்கள் மருத்துவர்கள். உண்மைக்கு புறம்பாக, சத்தியத்திற்கு விரோதமாக, இறைவனுக்கு நேரடியான பகைவனாக நான் உயிரை காப்பாற்றுவேன் படைக்காத ஒருவன் கூறுகின்றான். உயிர் மீது உங்களுக்கு என்ன கூட்டு இருக்கின்றது, என்ன தொடர்பு இருக்கின்றது கூறுங்கள். அது எங்கே இருக்கிறது தெரியுமா? தெரியாது. காப்பாற்றப் போகின்றேன். மருந்துகளை கொடுத்து, விஷத்தை கொடுத்து, உணவுக்கு பத்தியமிட்டு விட்டு, இந்த நிலையிலும் நீங்கள் காப்பாற்றப்படுகின்றீர்கள். பல சமயங்களில் டாக்டர்களை விட்டும் விடுதலையாகின்றீர்கள். அது இறைவனுடைய அருள். தெளிவாக அறிய வேண்டும் எப்படி நாம் காப்பாற்றப்படுகின்றோம். ஒருவருக்கு மனம் என்ற ஒன்று இருக்கின்றது. மனதிற்கு உள்ளத்திலிருந்து செய்திகள் அறிவிக்கப்படுகின்றன. இது சரி, இது தவறு, இது உண்மை, இது பொய், இது நியாயம், இது அநியாயம், இது வேண்டும், இது வேண்டாம், இது நிகழும், இது நிகழக்கூடாது. இறைவனால் முடியும், உங்களால் முடியாது. ஃபைனல் ட்ரூத் அறிவிக்கப்பட்டிருக்கா இல்லையா? ஒருத்தரை மனசுலையும் மாற்று கருத்து இருக்க முடியுமா? உள்ளம் அறிவிக்கிறது மனசுக்கு. நியாயம் அநியாயம் தெளிவாக பிரித்தறிவிக்கக்கூடியது வேதமாக இருக்கின்றது. உள்ளத்திற்கு இன்னொரு பொருள் மனசாட்சி, வேதத்திற்கு இன்னொரு பொருள் உள்ளம், உள்ளத்திற்கு இன்னொரு பொருள் ஆன்மா, ஆன்மா உள்ளம் மனசாட்சி வேதம் அவ்வளவும் ஒன்றுதான். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பிரித்து வைத்துக் கொண்டு ஒவ்வொன்றும் வெவ்வேறு என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் மனிதர்களாக இருக்கின்றார்கள். ஒளிமிக்க வேதம் இல்லாததன் காரணமாக தங்கள் மனதில் தோன்றியதெல்லாம் வேதம், தத்துவம். இவர்களுடைய வார்த்தைகளில் வருவது தத்துவங்கள். வேதத்திற்கு ஒரு வார்த்தை. உள்ளம் என்று கூறுவார்கள், உள்ளம் என்று கூறுவார்கள், மனசாட்சி என்று கூறுவார்கள், வேதம் என்று கூறுவார்கள். இறை வாக்கு என்றும் கூறுவார்கள். இவை அனைத்துமே மனதில் இருக்கக்கூடிய ஆன்மாவாக இருக்கின்றது. உங்களுடைய ஆன்மாவாக இருந்து உங்களுடைய வாழ்க்கை முழுமைக்கும் செயல்படக்கூடிய சத்தியமாக இருக்கின்றது. இவை வெவ்வேறு வார்த்தைகளால் தத்துவங்களாக ஆக்கப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான விளக்கம் கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு ஆன்மீக வாழ்க்கை, தத்துவ வாழ்க்கை, இன்னும் ஃபிலாசாபிக்கலாக வாழ்வது, ஸ்பிரிச்சுவலாக வாழ்வதுன்னு சொல்லிட்டு ஆயிரம் வழிமுறைகளை கொண்டிருப்பார்கள். சத்தியத்தை கொண்டு நன்மை தீமைகளை பிரித்து வைக்கக்கூடிய உள்ளம், அதாவது வேதம், அதாவது மனசாட்சி, அதாவது இறைவாக்கு, இவற்றை கொண்டு நீங்கள் உங்களை எந்த திசையின் பக்கம் செலுத்துகின்றீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆக உங்களுடைய மனசாட்சி, அதாவது வேதம், உள்ளமானது தன்னுடைய இறைவாக்கை உங்களுடைய மனதுக்கு அறிவிக்கின்றது. மனம் தனியாக இருக்கிறது. உள்ளத்திலிருந்து இறைவனுடைய வாக்கு உங்களுடைய மனதிற்கு அழகான செய்தியாக அறிவிக்கப்படுகின்றது. இது முதல் நிகழ்ச்சி. நீங்கள் அனைவரும் எந்த விதமான நோய்க்கும் ஆளாகாமல் உங்களை நீங்கள் என் அருளை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய வாக்கை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதை நீங்கள் விரும்புவதன் காரணமாக சந்தேகத்திற்கு இடமில்லாமல் விரும்பிவிடுங்கள். நான் உங்களை படைத்தேன், நீங்கள் உங்களை படைத்துக் கொள்ளவில்லை என்ற அந்த சத்தியம் உங்களுக்கு விளங்குமானால், படைத்தவன் உயிரையும் சேர்த்து படைத்திருக்கின்றான். அந்த உயிரோட்டம் தான் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த உயிரோட்டத்திற்கு பிரதமானது என்னுடைய வாக்கு உங்களுடைய மனதில் அமைக்கும் பொழுது, அதனை நீங்கள் கருக்கொள்ளும் பொழுது சிதைக்காமல், சந்தேகம் கொண்டு சிதைக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். விருப்பத்தை அதிகமாக்குங்கள். நம்பிக்கையை இறைவனிடம் கேளுங்கள். ஒவ்வொரு நல்ல செய்திக்கும் நம்பிக்கை இறைவனிடம் கேளுங்கள். இப்பொழுது என்னுடைய
உள்ளத்திற்கும் அதாவது ஆன்மாவிற்கும் என் மனதிற்கும் இடையே இருக்க நெருக்கம் அதிகமாகின்றது. இறைவன் கூறுகின்றான், நீங்கள் துன்பப்பட வேண்டாம், ஆனால் துன்பத்திற்குள்ளாகி இருக்கின்றேன். இப்பொழுதும் துன்பப்பட வேண்டாம், ஆயினும் துன்பங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது, என்னால் தாங்க முடியவில்லை, துன்பப்பட வேண்டாம், ஒரே செய்திதான். ஆனால் நீங்கள் இன்னும் உங்களுடைய துன்பத்தில் அதிகமாகிக் கொண்டிருக்கும் நிலையில் மனம் இப்பொழுது விட்டு போகின்றது இந்த செய்தியின் மீது. இதற்கு காரணம், இறைவன் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது நான் எல்லா வழிகளையும் மனிதர்கள் மூலமாக தேடிக்கொண்டிருக்கின்றேன், அவர்கள் ஒவ்வொருவரும் பொய்யர்கள் என்பதை அறிந்த பிறகும் இதைவிட பெரிய பொய்யன் யார்? யார் பெரிய ஸ்பெஷலிஸ்ட்? இன்னும் அகம்பாவமாகவும் யார் இருக்கின்றார்கள்? என்னை தவிர யாரும் கிடையாது என்ற அளவுக்கு பெருமையோடு வாழ்கின்றார்கள் டாக்டர்கள், ஸ்பெஷலிஸ்ட் என்று. அவர்களிடம் நான் சொல்கின்றேன், ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய நோய்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன, நோய்கள் பரவலாகி கொண்டிருக்கின்றன, இன்னும் பல நோய்களும் உங்களுக்கு மனநோயும் சேர்ந்து கொண்டது, நம்பிக்கை எடுக்க ஆரம்பிக்கின்றீர்கள். இறைவனுடைய வாக்கு அவனை தவிர குணமாக்குவோன் இல்லை என்ற அந்த சத்தியத்தின் பக்கம் நீங்கள் திரும்பாத வரையில் உங்களுடைய ஒவ்வொரு கேடும் உங்களுக்கு அதிகமாகிக் கொண்டிருக்கும். அந்த இறை உணர்வின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும். அந்த உணர்வு உங்களுக்கு சமாதானத்தையும் சாந்தத்தையும் அமைதியையும் நிம்மதியும் அளிக்கும். எங்கு உங்களுடைய உயிரோட்டம் சிறப்பான முறையில் அது உறுதிப்படுகிறது. அந்த உயிரோட்டத்தில் உங்களுடைய சுகங்களில் நீங்கள் அதிகரிப்பீர்கள். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சார்ந்து வாழக்கூடிய அவ்வளவு பேருக்கும் இது ஒரு அழகான உதாரணமாக இருக்கும். உங்களுடைய வாக்குகள் ஒவ்வொன்றும் அவர்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய வீடுகளில் அது நிகழ்வதை நீங்கள் பார்க்க வேண்டும். உள்ளத்திற்கும் மனதிற்கும் இடையே இருக்கக்கூடிய நெருக்கம் அதிகமாக வேண்டும். இது ஒரு புறம். இந்த மனதிற்கு உங்களுடைய 5 புலன்களிலிருந்தும் அறிவு, வெளிப்படையான பொருள்களிலிருந்து அறிவும் மூளைக்கு எட்டி அதுவும் மனதிற்குள் இறங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய அறிவு, உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய படிப்பினைகள், பொருள்கள் வடிவமாக எவற்றையெல்லாம் பார்த்தீர்களோ இவற்றிலிருந்து நீங்கள் சிலவற்றை கிரகித்துக் கொண்டீர்கள், அது உங்களுடைய அறிவாக இருக்கின்றது. இந்த அறிவு அழியக்கூடிய ஒவ்வொரு படைப்பின் அம்சத்திலிருந்தும் நீங்கள் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய இழிவான ஒரு பாதை. பொருள் அடிப்படையில் நான் அறிவை மேற்கொள்ளும் பொழுது, அருள் அடிப்படையில் இறைவனிடமிருந்து இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை உங்களை வாழ வைக்கும், உயிரோட்டத்தை அதிகரிக்கும், புதிய படைப்பாக உங்களை மாற்றும். என்றென்னும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த மனதின் சுகத்தின் அடிப்படையில் விளையக்கூடிய விளைச்சல்களிலும் உங்களை வாழ வைக்கும். சுகம், அமைதி, நிம்மதி உங்களுடைய உடலிலும் அது நிச்சயமாக விளைச்சல்களாக அமையும். இந்த விளைச்சல்களை நீங்கள் வாழ வேண்டும், புதிய படைப்புகளில் நீங்கள் வாழ வேண்டும், புதிய உயிரோட்டத்தில் நீங்கள் வாழ வேண்டும். ஆனால் அறிவின் கேட்டை கொண்டு நான் வாடும் பொழுது, அடியக்கூடிய அந்த பாதையை நான் அதிகமாக நம்பும் பொழுது இறைவனை விட்டு விலகிவிட்டேன். என்னுடைய மூளையின் பக்கம், என்னுடைய 5 புலன்கள் பக்கம் நான் திரும்பிவிட்டேன், அறிவின் பக்கம் திரும்பிவிட்டேன், மனிதர்களின் பக்கம் திரும்பிவிட்டேன். அவர்களுடைய படிப்பினையும் அவர்களை படித்துக் கொடுத்ததும் அவர்களை கற்றுக் கொடுத்ததும் நான் என்னுடைய உருவத்தை கொண்டு கற்றுக்கொண்டதும் இந்த 5 புலன்களை கொண்டு வெளிப்படையானவர்களை கற்றுக்கொண்டதும் இவை அனைத்துமே எனக்கு பெரும் பாதகங்களாக இருக்கின்றன. ஒரு பக்கம் அழிவு, ஒரு பக்கம் வாழ்வு. மனம் உள்ளத்தோடு சேர்ந்துவிட்டால் வாழ்வு, சுகமான வாழ்க்கை. மனம் அறிவின் பக்கம் சார்ந்துவிட்டால் கேடு. ஒன்றுக்கு மேல் ஒன்று அதிகத்த நிலையில், துன்பங்களுக்கு மேல் துன்பங்கள் அதிகத்த நிலையில், இறுதியில் மனதை விட்டுவிட்டு, உள்ளத்தை விட்டுவிட்டு, இறைவனை விட்டுவிட்டு இறைவனுடைய அனுகிரகத்தின் விளைகிறவர்களாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கை பெரும்பாலும் நாம் இப்பொழுது எந்த திசையின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மனிதர்களினுடைய வாழ்க்கை வழிமுறையின் பக்கம் சென்று நாம் சீரழிந்து கொண்டிருக்கின்றோமா? கடுமையான வேதனைக்கும், நோவினை மிக்க வேதனைக்கும், இன்னும் இழிவான வேதனைக்குள்ளும் நாம் ஆகிக் கொண்டிருக்கின்றோமா? அல்லது சுகமான சொர்க்க வாழ்க்கை இந்த பூமியிலே உண்டு என்று ஆச்சரியப்படத்தக்க அந்த மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் விரும்புகின்றீர்களா என்பதை நீங்கள் உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அங்கு உங்களுக்கு தெளிவாகும் நீங்கள் எந்த பாதையில் இருக்கின்றீர்கள் என்று. ஒவ்வொரு அறிவும் ஆவண்ணாங்கிற அந்த ஒரு அடிப்படை அறிவிலிருந்து கேடுகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அது வார்த்தைகளாகவும் சொற்களாகவும், இன்னும் அது உங்களுடைய அறிவாக ஆக்கப்பட்டு நீங்களே புகழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே என்னுடைய அறிவு என்று புத்தகம் என்று குப்பை தொட்டி, சாக்கடை, நரகல்கள் தொடக்கூடக்கூடாது மனிதனுடைய புத்தகத்தை. இந்த புத்தகத்தை திருப்புங்கள். உங்களுடைய சத்தியம் விளங்கும், எது சரி எது தவறு என்று. இது மட்டும்தான் புத்தகம், இது மட்டும்தான் வேதத்தினுடைய சாட்சி, இது மட்டும்தான் இறைவனுடைய வாக்கு, இது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில் நிகழ வேண்டுமே தவிர ஊருலக மக்களுடைய கூக்குரலும் அடிகுரல்களும் கேடுகளும் நயோஜகமான பேச்சுகளும் பொய்களும் என்னுடைய நெஞ்சத்தில் நுழையக்கூடாது.
இரண்டு விதமான வாழ்க்கையை நீங்கள் இப்பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மனம் உள்ளத்தின் பக்கம் இருக்கின்றதா, உங்களுடைய மனம் அறிவின் பக்கம் இருக்கின்றதா? அறிவு என்பது அழிவு, இழிவு. உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் நீங்கள் திரும்பும் பொழுது இறைவனுடைய வாக்கின் மீது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைக்கின்றீர்கள். அதில் வாழ்வு இருக்கின்றது, மலர்ச்சி இருக்கின்றது, புது உயிரோட்டம் உங்களுக்காக இருக்கின்றது. இந்த நிமிடம் உங்களுடைய எண்ணங்களுடைய மாற்றம் நாளைய வாழ்க்கையினுடைய சீரான வாழ்க்கைக்கு, சுகமான வாழ்க்கைக்கு, அழகான பாதையில் உங்களை என்று அமைத்துவிட்டது. ஒருபோதும் புத்தகத்தையோ மனிதர்களையோ நம்பாதீர்கள். மனித அறிவை, பொருள் அடிப்படையான அறிவை நம்பாதீர்கள். உங்களுடைய மொழியை நம்பாதீர்கள். இறைவனுடைய வாக்குகளை நம்புங்கள். அதுக்கு மொழி இல்லை, உணர்வு தான். அந்த உணர்வின் மீது நிலைத்திருங்கள். இப்பொழுது எனக்கு கடுமையான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. இந்த நிலையில் நான் என்னுடைய உறவினர்களால் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு ஐசியூவில் அட்மிட் பண்ணப்படுறோம். அந்த நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் என்ன இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். நோயாளி உள்ளத்தில் அந்த நோயாளி, இந்த டாக்டர் தான் என்னை காப்பாற்றுவார், இவர்தான் கடவுள் என்றெல்லாம் மனிதர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த படிப்பினையை கொண்டு இதுவரையில் வாழ்ந்தவர்களாகவும் ஒரு க்ஷணம் கூட சிந்திக்காமல் உயிரோட்டம் அவனிடம் இருக்கின்றது, உயிர் அவன் படைத்தது, இவர்கள் படைப்பவர்கள் இல்லை. ஆரம்ப காலம் முதலாக சிறு நோயாக உருவானதிலிருந்து இந்த நிலைமைக்கு வரும் வரையில் இவர்கள் தான் வைத்தியம் பார்த்தார்கள். நோய்களை அதிகமாக்கினார்கள், நோய்களை இன்னும் மோசமாக்கினார்கள். தாங்க முடியாத அளவு கொண்டு வந்து நான் என் சுயநிலைமையும் இழக்கின்றேன். இப்பொழுது ஐசியூவில் ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த நேரத்தில் சிந்தனை உடையவராக இருந்திருப்பாரானால் அவர் என் இறைவனை என்று அவர் சிந்தனைக்கு அது எட்டியிருக்கும். இனி இவர்களை நம்பக்கூடாது, இறைவன் ஒருவன் தான் போதுமானவன் என்று அப்பொழுதும் நான் நம்பிக்கை கொள்கின்றேன் இறைவனை. அப்பொழுதும் இறைவன் கூறிக்கொண்டிருப்பதை இப்பொழுதுதான் நம்புங்கள். சுய உணர்வு தவறுவதற்கு முன்பாக நம்பிவிடுங்கள். அவர் அந்த இறைவனுடைய வாக்கை நம்புகின்றார். ஏற்றுக்கொண்டேன். இவர்களை மனித அறிவை விட்டு விலகுகின்றார். டாக்டர்களை பொருட்படுத்தவில்லை. இப்பொழுதுதான் அவர்கள் அந்த துன்பத்திலிருந்து மீண்டு வருகின்றார்கள். இந்த உணர்வு இல்லாமல் யார் டாக்டர்கள் தான் என்று இருக்கின்றார்களோ அங்கு அவர்கள் கிரிட்டிக்கலாகி அங்கு மரணிக்கின்றார்கள். ஆக டாக்டர்கிட்ட போனதுனால படைச்சேன்னு எப்போ வெளியே வந்தவங்க சொல்கிறானோ மீண்டும் அவர்கள் அந்த இடத்திற்குள்ளேயே தள்ளப்பட்டு அங்கு மரணிக்கப்படுவார்கள். இதுவும் சத்தியம். முதல் முறையாக காப்பாற்றியவர்கள் டாக்டர்கள் தான் என்றால் அடுத்த முறை காப்பாற்றியிருக்க வேண்டியதுதானே? அப்படி என்றால் காப்பாற்றவில்லை என்றால் மரணித்துவிட்டார் என்றால் இவர் தானே கொலை செய்தார். முன்பு காப்பாற்றியது நான் தான், உயிரிழத்தவன் நான் தான் என்று அந்த டாக்டர் கூறினால் இரண்டாவது முறையாக போகும் பொழுது கொலை செய்தவனும் நான் தான் என்று ஒப்புக்கொள்ள வேண்டியதானே? அது மட்டும் கடவுள் விட்ட விதி. கெட்டதுக்கு கடவுள், நல்லதுக்கு நான். அப்போ கடவுள் சைத்தானாகவும் சைத்தான் கடவுளாகவும் ஆக்கிவிட்டான். எந்த அளவுக்கு இந்த டாக்டர்களையும் மருத்துவத்தையும் மருத்துவ படிப்பையும் நீங்கள் நம்புவீர்கள் என்பதற்கு நீங்கள் உங்களுடைய மனசாட்சிக்கு சாதகமாக இருந்து பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். ஒருபோதும் நான் என்னுடைய கடமையிலிருந்து தப்பித்துக் கொள்வேன், விடுவிக்கப்பட்டு விடுவேன், நான் கடமையிலிருந்து தவறும் பொழுது என்று எண்ணிவிட வேண்டாம். ஒவ்வொரு சிறு அசைவும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். ஆஸ்பத்திரிக்கு போய் பிழைச்சது எப்படிங்கிறது காரணம் அவர் உள்ளத்தின் பக்கம் நம்பிக்கை கொண்டார். டாக்டர்களை பற்றிய நம்பிக்கை விட்டுவிட்டு இறைவனை நம்பிக்கை கொண்டார். அதன் காரணமாக செத்தே போவார்னு இருக்கிற சூழ்நிலையிலிருந்து இவர்களுடைய மருந்துகளையும் இவர்களுடைய விஷயங்களையும் மீறி இறைவன் அவர்களை வெளியே கொண்டு வந்தான். அதை மெடிக்கல் மிராக்கிள் என்று அப்பொழுதும் தங்களை புகழ்ந்து கொள்வார்கள். காட்ஸ் மிராக்கிள்னு சொல்ல மாட்டோம். மெடிக்கல் ஏது மிராக்கிள்? அப்படி என்றால் நீ அறியாத ஒன்று நடந்திருக்கிறது, அப்படி தானே அர்த்தம். அது காட்ஸ் மிராக்கிள் சொல்றது, மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்கிறார். கெட்ட வார்த்தைகளை பேசுவதில் கொஞ்சம் கூட தயங்க மாட்டார்கள். நாமும் கூட சேர்ந்து கொண்டு சொல்லுவோம், டாக்டர்கள் தெய்வம் மாதிரி. தெய்வம்தான், தெய்வம். தெய்வத்துக்கு மாதிரிலாம் கிடையாது. அப்படியானால் சத்தியத்தை விட்டுவிட்டு அசத்தியத்தின் பக்கம் நாம் நம்முடைய வாழ்க்கையை திரும்பிய காலம் அதிகமாக காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மனிதர்களுடைய பேச்சை. ஒவ்வொரு பேச்சிலும் தவறு என்பதை உள்ளம் அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது உள்ளத்தின் பக்கம் சாயாமல் வெளிப்புற புலன்களில் அதிகமாக நாட்டம் கொண்டு விட்டோம், போதையில் ஆகிவிட்டோம்.
நன்மையை அதிகமாக நாம் பார்க்க வேண்டும், தீமையை பார்க்கக்கூடாது. நன்மைகளை அதிகமாக கேட்க வேண்டும், தீமைகளை கேட்கக்கூடாது. நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கூடிய உள்ளத்தின் பக்கம் அதிகமாக சார்ந்திருக்க வேண்டும். ஒருமே ஜடத்தின் பக்கம், என் அறிவின் பக்கம் எவற்றையெல்லாம் கிரகிக்கிறதோ பார்க்கிறதோ இதுதான் உண்மையோ என்று எண்ணக்கூடிய இந்த அறிவின் பக்கம் நம்முடைய எண்ணங்கள் செல்லக்கூடாது என்பதன் மீது நீங்கள் உறுதியாக அமைய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான துன்பங்கள் இன்று தொடரக்கூடாது. இன்று முதலாக அவை நீங்க வேண்டும். எங்கள் இறைவனே, எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கிடையே மனக்கசப்புகள் வேண்டாம், ஷைத்தானுடைய ஆளுமை வேண்டாம், கெட்ட சக்திகள் எங்களை ஆக்கிரமிக்க வேண்டாம் என்பது உங்களுடைய விருப்பமாகவும் எண்ணமாகவும் இருக்க வேண்டும். குடும்ப அங்கத்தினர்களிடையே உங்களுடைய நன்மையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். பெருமையும் வேண்டாம், பொறாமையும் வேண்டாம். அடுத்தவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள். அவர்கள் கண் முன்பாக வளர்ந்து வரும் பொழுது பொறாமை வரும், கெட்ட ஷைத்தானுடைய அந்த தூண்டுதல். ஆனால் அதற்கு முன்பாக இரக்கம் வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் இப்பொழுது விரும்புங்கள். நான் என்னுடைய பொருளாதாரத்தில் அல்லது சுகத்தின் ஆதாரத்தில் கீழ்நிலையில் இருந்தாலும் என்னை போன்றே மற்றவரும் இருந்தால் அவர் உயர்ந்த நிலைக்கு வரும் பொழுது பொறாமை வரக்கூடாது. உங்களுடைய கேடுகளுக்கு அது ஆரம்பம். இறைவன் தன் புறத்திலிருந்து அறிவித்திருக்கின்றான். அவன் நீதிமான். அவர்களுடைய நன்மைகளுக்குரிய கூலியாக அதை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அந்த நீதியையே நிராகரித்து நீங்கள் பொறாமை கொள்ளும் பொழுது நிச்சயமாக தங்களுடைய ஆன்மாவை தொலைத்து விட்டார்கள். இவர்கள் பெற்றுக்கொண்டது, விலை பெற்றுக்கொண்டது மிகவும் கெட்டது. தன்னுடைய தீர்ப்பை நிராகரித்து பொறாமை கொண்டதன் காரணமாக இறைவனுடைய கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். பொறாமை என்ற உணர்வு வரக்கூடாது. இப்பொழுது நீங்கள் விரும்புங்கள். எனக்கு பெருமையும் வேண்டாம், பிறர் மீது பொறாமையும் வேண்டாம். அதன் காரணமாக வெறுப்பு என்னை அறியாமலேயே அது உருவாகும். என்னுடைய வெறுப்பு என்னுடைய அழகான சூழ்நிலையில் மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் எந்த அளவுக்கு எனக்கு உயிரோட்டத்திற்கான சக்தி கிடைக்குமோ அதற்கு விரோதமாக இந்த சக்திகள் நிர்மூலமாகி கெட்ட சக்திகள் உருவாகும். நோய்களுக்கு அது காரணமாக இருக்கின்றது. இனி அந்த நோய்கள் உங்களை விட்டு ஆகலாது. பொறாமை கூடாது, வேண்டாம் என்று ஒவ்வொருவரும் விரும்புங்கள். இப்பொழுது விரும்புங்கள். உங்களுடைய பொறாமையை நீக்கிக்கூட சொல்லவில்லை, விரும்புங்கள். அந்த விருப்பத்திற்குத்தான் இறைவனுடைய நற்கூலி. நீங்கள் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கும் காலத்திலும் அவன் அதை நீக்கி நன்மையை உங்களுக்காக அதிகரிக்கின்றான். அந்த நன்மையில் பொறாமை நீங்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு தேவைக்கும் உங்களுடைய இறைவனத்தில் நீங்கள் திரும்பும் பொழுது, உள்ளத்தின் பக்கம் திரும்பும் பொழுது, அங்கு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் ஒரு குறித்த காலத்தவணை உண்டு என்பதையும் அறிவிக்கின்றான். இன்றைக்கி கேட்டவொடனே அடுத்த நிமிஷம் சரியாக போச்சான்னு பார்க்காதீங்க. அதுக்கு ஒரு காலத்தவணை உண்டு. நீங்கள் விரும்பிக் கொண்டிருங்கள், தானே அது நிகழும். உங்கள் அறியாத அழகான மாற்றங்களை உங்களுக்கு கொண்டு வரும். உங்கள் அறியாத நன்மைகள் உங்களுக்கு பெருகி வரும். உங்களுடைய வாழ்க்கை வசதிகளும் பெருகும். அங்கு உங்களுக்கு பெருமையும் இருக்காது. இன்னும் அவன் அளித்ததிலிருந்து நீங்கள் செலவும் செய்வீர்கள் தாராளமாக. கஞ்சத்தனம் தீண்டாது. பணத்தை குறிவைத்து எந்த காரியம் செய்தாலும் சரி, அழிவில் கொண்டு போய் முடியும். பொருளாதாரத்தை குறிவைத்து எந்த காரியம் செய்தாலும் சரி, அது அழிவுதான். அருளாதாரத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். நன்மையை விரும்புங்கள். அந்த நன்மையின் ஒரு பகுதி விளைச்சல் உங்களுடைய பொருளாதாரமும் சுகாதாரமும். உடல் அடிப்படையான சுகாதாரமும் பொருளாதாரமும் அந்த நன்மையான எண்ணங்களில் விளைவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு கடுகின் அளவே அந்த நன்மை எடை உங்களுடைய தீமையோடு அதிகரித்தாலும் அது உங்களுக்கு சிறப்பான ஒரு பாதையை அமைக்கும். ஒரு கடுகின் வித்தின் அளவு இருந்தாலும் சரி, அது உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்றது, மனதின் ஆழத்தில் பதிந்து கிடக்கின்றது. அப்பொழுதும் சரி, அது உணர்ந்து விட்டது அல்லது பசுமையாக இருக்கின்றது, அப்பொழுதும் சரி, அதனையும் கணக்கெடுக்க இறைவன் போதுமானவன். நன்மை என்பது உங்களுடைய தீமைகளுக்கு அப்பால் அவ்வளவு பெரும் மலை போன்ற சுமைகளாக இருக்கக்கூடிய உங்கள் தீமைகளுக்கு அப்பால் ஒரு கடுகின் வித்தின் அளவாவது எடை அதைவிட அதிகமாக இருப்பினும் அது நிகழும். நன்மையின் தீமையும் சமம் அல்ல. மலைகளை புரட்டி போட்டுவிடும் அவ்வளவு தீமைகளையும் ஒரு கடுகின் அளவு நன்மை அங்கே இருக்கட்டும். இறைவன் ஒருவன் தான் என்று மனிதர்களிடம் நீங்கள் திரும்பாமல், மனிதர்களுடைய வழிமுறையின் பக்கம் உங்களுடைய எண்ணம் இல்லாமல், இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது அந்த கடுகின் வித்தளவில் இருக்கக்கூடிய அந்த நன்மையின் பக்கம் நீங்கள் திரும்பி இருப்பதன் காரணமாகத்தான் இறைவன் அறிவான் நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஆனாலும் அதனை அறியாத நிலையில் மனிதர்களுடைய வழிமுறைகளில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று அந்த தவறான எண்ணம் இருக்கும் பொழுது இந்த எண்ணம் அந்த கடுகின் வித்தளவில் இருக்கக்கூடிய நன்மையை மிகத்துவமானால் துன்பம் ஆரம்பமாகின்றது. அதுவும் ஒரு காலத்தோணையின் மீது உடனே இல்லை. நம்முடைய கேடுகளுக்காக இறைவன் உடனுக்குடன் பிடிப்பது இல்லை என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள்.
நிச்சயமாக உங்களுடைய இறைவன் உங்களுடைய ஒவ்வொரு அணுவர்த்தனை செயல்களையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். ஒரு கடுகளவு உயர்ந்து விடுங்கள் உங்களுடைய நன்மையின் பக்கம், உள்ளத்தின் பக்கம் சார்ந்து விடுங்கள். நிச்சயமாக நாம் பாதுகாக்கப்பட்டவர்கள் வாழ்நாள் முழுமைக்கும் விருப்பம் கொள்ளுங்கள். அந்த விருப்பம் கடுகின் வித்தை, கடுகு எந்த அளவுக்கு பெருசு, அதனுடைய வித்தின் அளவு இருந்தாலும் சரி, நீங்கள் அறிய மாற்றீர்கள் அந்த வித்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை கொண்டு வந்திருக்கிறது என்பதை. உள்ளத்தின் பக்கம் இருக்கிறது உங்களுடைய இறையாற்றல். மசூதிகளின் பக்கமோ, சர்ச்சுகளின் பக்கமோ, கோயிலின் பக்கமோ பூசாரிகள் காட்டின அந்த திசையில் இல்லை. உள்ளத்தில் தங்கினால் தவிர இறைவன் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எப்பொழுது இதை விட்டு வெளியேறி இறைவனை புறக்கணித்து விட்டு கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாமல் ஊர் மக்களும் உலக மக்களும் பின்பற்றி கொண்டு கோயில்கள், மசூதிகள், சர்ச்சுகள் என்று செல்கின்றனோ, தொலைந்து போய்விட்டேன், அவ்வளவுதான், நாசமாய் போய்விட்டேன் என்பதற்கு இதைவிட வேறு உதாரணம் கிடையாது. உள்ளத்தின் பக்கத்தில் அங்குதான் உங்களுடைய நன்மைகள் அளிக்கப்படுகின்றன. நன்மைகள் யாவும் இறைவனிடமிருந்து. அங்குதான் உங்களுடைய தேவைகள் அறிவிக்கப்படுகின்றன. இறைவன் அறிவிக்கின்றான் சுகமாகுங்கள் என்று. அங்குதான் உங்களுடைய அமைதியும், அங்குதான் உங்களுடைய ஓய்வும், அங்குதான் உங்களுடைய நிம்மதியும், அங்குதான் உங்களுடைய உயிரோட்டமும், அங்குதான் உங்களுடைய கவலை நீக்கப்பட்டு அழகான சுகமான அமைதியும் நிம்மதியும் கொண்டிருக்கூடிய பூங்காவனங்கள் வாழக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் உங்களுடைய உயிரோட்டம் உங்களை பாதுகாத்து சுகமான நிலையில் வைக்கிறதை தவிர இதை விட்டு வெளியேறி கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் விட்டு வெளியேறி நீங்களாக கட்டிக்கொண்ட கட்டிடங்கள் 3 அமைப்புகளில் 3 பெயர் வைத்துக்கொண்டு இங்கு இந்து கடவுள் இருக்கின்றார், இங்கு முஸ்லீம் கடவுள் இருக்கின்றார், அங்கு கிறிஸ்துவ கடவுள் இருக்கின்றார். எத்தனை பேர் கடவுள்? 1, 3, 4, 1000 கடவுளை வைத்துக்கொண்டு எல்லாம் இங்கு பொய்த்து விட்டது, இனி நான் வாழ வேண்டும் என்று 2 வாக்கிருக்கின்றது, இப்பொழுது நான் திரும்புகின்றேன் கடவுளே என்று. கடவுள்களே என்று திரும்ப முடியாது. பூமியில் 1000, 10,000, லட்சக்கணக்கான கடவுள்கள் இவை பொய்த்து விட்டன, இப்பொழுது வானத்தின் பக்கம் திருகின்றன ஒரு கடவுள், கடவுளே என்று. இறைவன் கூறுகின்றான், அங்கு இல்லை, உள்ளத்தின் பக்கம் திரும்பு, நான் இங்கு பேசிக் கொண்டிருக்கின்றேன். வானத்தில் கடவுள் இல்லை. உங்களுக்கான வாழ்வாதாரம் வானங்கள் இருக்கின்றது. உங்களுடைய மனம் வானத்தோடு இணைந்திருக்கின்றது. இடிவிட வேண்டாம், சுகமான எண்ணங்கள் அங்கு நிகழட்டும் என்பதை நீங்கள் உங்களுடைய கருத்தில் கொள்ளுங்கள். நிச்சயமாக இறைவன் உங்களுடைய உள்ளத்தின் அசைவுகளை கவனித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதையும் இன்று நீங்கள் அறியுங்கள். உள்ளத்தின் பக்கம் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த மேன்மையான உங்களுடைய போக்குகளிலிருந்தும் நீங்கள் விலகிவிட வேண்டாம். எந்த ஒன்றை நீங்கள் கேட்டுக்கொண்டீர்களோ மீண்டும் மீண்டும் நினைவுறுங்கள். எங்கள் இறைவனே, நான் எவற்றை கேட்டுக்கொண்டேனோ எங்களுக்கு நினைவுபடுத்துவாயாக. நினைவுபடுத்த மட்டும் இல்லாமல் இந்த வாழ்க்கையை நடைப்படுத்துவாயாக இறைவனே. என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தில் என் அங்கத்தினர்களுக்கிடையே நிம்மதியும் அமைதியும் நீ ஏற்படுத்துகிறவனே. பொருளாதாரத்தின் பக்கம் நான் திரும்பக்கூடாது, அருளாதாரத்தின் பக்கம் நான் திரும்ப வேண்டும். நல்லறிவையும் ஞானங்களையும் அளிப்பாயாக. கல்வி அறிவு என்ற சாக்கடையை விட்டு நான் விலகுகின்றேன். அந்த சாக்கடையில் ஊறிப்போய் விளைந்திருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்டுகளையும் நான் நிராகரிக்கின்றேன். உன்னை தவிர உயிரை படைத்தவனும் இல்லை, உயிர் அளிப்பவனும் இல்லை. இனியும் நான் உயிர் வாழ விரும்புகின்றேன். படைப்பவன் நீ. திரும்புகின்றேன். எங்கு திரும்புங்கள். இதற்கு நிகரான ஒரு ஆலயம் இல்லை. இதையும் மீறி பூஜரும் நமாஸ் படிக்கிறவரும் ஜபம் பண்ணுறவரும் கோயில் மசூதி சர்ச்சின் போகும்பொழுது தொலைந்து போய்விட்டோம். தெளிவான ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு அப்பால் எனக்கு வழக்கம் இப்படித்தானே, எனக்கு பழக்கம் இப்படித்தானே என்று நீங்கள் கூறுகிறால் உங்களுக்கு நீங்களே உங்களுடைய ஆன்மாவுக்கு விரோதமாக ஆவதன் காரணமாக இறைவன் உங்களை விட்டும் விலகிவிடக்கூடும். அத்தியாயம் 3 வசனம் 77. இவ்விதமாக யார் தங்களை தெளிவான ஞானங்கள் கிடைக்கப்பட்ட பின்னர் விலகிக் கொள்கின்றார்களோ அவர்களுடைய நேரம் நிலை பெற்று அவர்களுக்கான துன்ப சூழ்நிலையில் ஆகி அவர்களுக்கான நேரம் முடிவு பெறக்கூடிய அந்த நாளில் அவர்கள் இறைவனை வேண்டி அழைப்பார்கள். அந்த நாளில் இறைவன் அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களிடம் பேசவும் மாட்டான். நல்ல வார்த்தைகள் கிடையாது. நீங்கள் படைக்க வேண்டும் என்று இப்படி கூறிக்கொண்டிருக்கிறானே, அந்த வார்த்தை கிடையாது. எந்த பிடிமானமும் இல்லாமல் தூர வீசி எறியப்படுவோமே நடுக்கடலில், அந்த நிலைக்கு ஆளாக வேண்டாம். அவ்வளவு நம்பிக்கையை விட்டுவிட்டு நல்ல எண்ணம் சுத்தமாக இல்லை. யார் பார்த்தாலும் கூறுவார்கள், அவன் மனதை விட்டுவிட்டான், ஒன்றும் செய்ய முடியாது என்று. மனதில் இறைவனுடைய வார்த்தைகள் இருக்கும் வரையில் தான் மனதிற்கு ஒரு பிடிமானம் இருக்கின்றது. இறைவனுடைய வார்த்தைகள் எப்படி பேசப்படவில்லையோ முடிந்துவிட்டது காரியம். அந்த நாளில் இறைவன் உங்களை பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், தூய்மைப்படுத்தவும் மாட்டான். உள்ளத்தில் எந்த பிடிமானமும் இல்லை, விலகிவிட்டான். இந்த துர்பாக்கியமான நிலை பைத்தியம் பிடித்ததை போன்று உள்ள நிலையில் நாம் ஆகிவிட வேண்டாம். நிச்சயமாக இறைவன் நம்முடைய பிரார்த்தனையையும் நம்முடைய தேவைகளை அவனளவில் திரும்பி அவனிடம் விரும்புவதையும் கேட்டுக்கொண்டான். நம்முடைய வாழ்க்கை இன்று முதலாக நல்ல வாழ்க்கையாக ஆரம்பமாகிறது.